ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து ஈரோட்டில் நடந்துகிட்ருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். இதில் வந்து என்னென்ன ஒயரிங்கில் பண்ண போகிறோம், வாட்டர் லைன் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா உள்ள வியூ எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். காடி எடுத்துட்டாங்க உள்ள. இப்போ முன்னாடி போர்ட்டிக்கோ மட்டும் காடி எடுக்கணும், அதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோ பெருசு, எல்லாமே பெட்ரூம் எல்லாமே பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே இதே மாதிரியே ஒரு ஃப்ளோர் வந்து மேலே வருது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி, பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போர் இருக்குங்க. இது வந்து 3 ஃபேஸ் மோட்டர் போட்டிருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ காடி ஒர்க் நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் கஷ்டம் தான் கிடக்கும். அது இல்லாத மேஸ்திரி வேலை செஞ்சுருக்காங்க நிலவு காலில் வச்சு. ஆப்போசிட் இருக்கிறதாங்க பூஜா ரூமு. இது டிவி மாட்டுற இடம். ஹாலுங்க, இப்போ இருக்கிற இடம் வந்து ஹாலு. 2 ஜன்னல் இருக்குங்க ஹால்லேருந்து வெளியே போர்ட்டிக்கோ சைடில். இப்போ அவர் காடி எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி பாக்ஸ் தான் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து படிக்கட்டு மேலே போகிறக்கு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேம் இதே ப்ராஜெக்ட் தான் மேலே நடந்துகிட்ருக்கு. இப்போ இது வந்து பெட்ரூமுங்க, 10க்கு 16 சைஸு. இது பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்னா 2-வே லைன் கேட்டிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஃபுட் லேம்ப்பு ப்ளஸ் வந்து ஏசி ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து கட்டிங் மட்டும் போட்டிருக்கு, இன்னும் வந்து காடி எடுக்கலை. இதில் வந்து என்ன வால் மவுண்டிங் பேஷனு, அப்புறம் சோலார் வாட்டர் ஹீட்டர் ஆப்ஷன் ப்ளஸ் வாட்டர் ஹீட்டர் ஆப்ஷனு, அப்புறம் ஷவர் இருக்குங்க. அப்புறம் இதுக்குள்ளேயே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று. இப்போ பாத்ரூம்லேருந்து பார்த்தோம்னா இது வந்து மெயின் பாக்ஸுங்க. இது சைடில் வந்து கம்ப்யூட்டருக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த பெட்ரூம் போகலாம். இது அடுத்த பெட்ரூமுடைய நுழைவாயில். இது படிக்க வந்து 2-வே போட்டிருக்கோம் அந்த காடி. உங்களுக்கு பாக்ஸு ஒயரிங் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு போடுறேன். இது படிக்கடியில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறக்கு லைனு ப்ளஸ்ஸு சப்போஸ் கம்ப்யூட்டர் ஆப்ஷனுக்கு உள்ள கொடுத்துருக்கோம். இது ஒரு பெட்ரூமுங்க. சேம் அந்த பெட்ரூமில் என்ன ஆப்ஷன் கொடுக்கணுமோ அதே ஆப்ஷன் இதுலேயும் வருது. லேண்ட் கேபிள் முதல் கொண்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் இருக்குங்க. இது ஃபேனு லைட்டு அதனுடைய வைக்கிற பாக்ஸுங்க. இப்போ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்காது. இது வந்து பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா 8க்கு 8 வரும். அந்த சைஸில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போயிட்டோம். இது வந்து உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போய் பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் கொடுத்த ஆப்ஷன் அப்படியே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வாட்டர் லைன் பைப் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்லாம் தெளிவாக தெரியும். அப்புறம் வால் மவுண்டிங் பேஷனுக்கு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் வால்வு வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனு. ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஹாலுக்குள்ளே வந்து இப்போ டைனிங் ஹாலுக்குள்ளே போக போகிறோம். இப்போ இது டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலில் வந்து என்னன்னா ஃப்ரிட்ஜ் ஆப்ஷன் மட்டும் கேட்டிருக்காங்க, இந்த நேரம் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி ஃபேனு லைட்டு இவ்வளோதான். இது கிச்சனுங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க. அதாவது ஃப்ரிட்ஜு, ஓவன், மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு இது எல்லாமே விற்கிற மாதிரி எல்லாமே ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம். அப்புறம் ஆரோ வாட்டரும் வருங்க சிங்க்குக்கு மேலே. ஓகே நன்றி, வணக்கம்.